ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் இன்றைய தியானத்திற்காக அன்னை முன் அமர்ந்திருக்கிறோம். நாம் முழுமையான சரணடைந்த மனநிலையில் பக்தியுடனும் பணிவுடனும் நமது ஆன்மீக வளர்ச்சிக்காக நமது தியானத்தில் நாம் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வர முடியாதவர்கள் நமது வலது கையை எடுத்து இதயத்தில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, எங்களின் இதயத்தினுள் முழு திருப்தியும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நிலைத்திருக்க அருள் புரியுங்களம்மா. தாங்கள் எங்களின் இதயத்தினுள் இருக்கும் பொழுது தங்களின் அன்பை நாங்கள் உணருகின்ற அந்த தூய விருப்பத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. உமது அன்பானது எங்களை தூய்மைப்படுத்தட்டும். தங்களின் தூய அன்பை உணரும் நாங்கள் அந்த அன்பை இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சந்தேகங்களையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களை நாங்கள் வணங்குவதும் உண்மையானதாக இருக்கவ தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தினுள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் தூய்மையானதாக இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே பூமி தேவி, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களையும் தூய்மைப்படுத்தட்டும். தாயே, தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில்
தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எப்பொழுதும் எங்களுக்குள் உண்மையான நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அதில் நாங்கள் உறுதியாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இரு கைகளும் தொடர்ந்து பூமி தாயின் மீதே இருக்கட்டும். கவனம் நமது மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். நமது மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள் இருக்கின்றது. அதில் முதல் இதழ் நமது கீழ்நோக்கி இருக்கின்றது. அதனால் நமது கவனம் நாம் மூலாதாரத்தின் முதல் இதழில் வைத்து பிரார்த்தனை செய்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களை பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர வைத்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் தூய ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துங்கள். அதை எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இப்படியே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நமது கவனத்தை முதல் இதழில் வைத்து தியானத்தில் இருக்கும் பொழுது அது மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். ஸ்ரீ கணேசர் நமது அர்ப்பணிப்பு பக்தியை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த படைப்பின் மகிழ்ச்சியை நாம் உணர்கிறோம். நமக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தனம் நிலைநிறுத்தப்படுகிறது. மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கை தொடர்ந்து பூமி தாயின் மீதே இருக்கட்டும். இப்பொழுது நமது கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தின் இரண்டாவது இதழானது இடது பக்கத்தை நோக்கி இருக்கிறது. ஆதலால் நமது கவனத்தை இடது மூலாதாரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து நீக்கிவிடுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு உயிரணுவிலும் தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நிரப்பிவிடுங்கள். எங்களுக்குள் எங்களின் ஆன்மீகத்தின் சக்தியானது தீயவைகளின் மீது முழுமையான வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் ஆன்மீகத்தில் நாங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது எதிர்மறை தீய சக்திகளை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை தந்தருளுங்கள். எங்களின் ஆத்ம விழிப்புணர்வு எங்களுக்குள் மாட்சிமையையும் தெய்வீகத்தின் முழுமையான மகிமையையும் உணர வைக்கிறது. அதன் மூலம் எங்களுக்குள் தங்கள் அருளால் கிடைக்கப் பெற்றிருக்கின்ற தூய அறிவின் ஞானத்தை உணர வைக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தின் இரண்டாவது இதழை தூய்மைப்படுத்தி அதனுள் தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நிரப்பிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனத்தை நமது இரண்டாவது இதழ் மீது வைத்து தியானத்தில் சில நிமிடம் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கையை பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் நமது மூன்றாவது இதழ் மீது வைத்து தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் அவரது சரணாகதியை வெளிப்படுத்துகின்ற நிலையையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, ஏகாதச ருத்ராவில் ஸ்ரீ கணேசரும் மற்றும் ஸ்ரீ கார்த்திகேயரும் இருக்கிறார்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளிடமிருந்து இவர்கள் எங்களை காத்து எதிர்மறை தீய சக்திகளை எதிர்த்து போராடுகின்ற வலிமையை தருகிறார்கள். தாயே, நாங்கள் அதை உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படும் பொழுது எங்களுடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்தின் குறைபாடுகள் குறைந்து மேம்படுத்தப்படுகிறது. தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரத்தின் பாதிக்கும் எதிர்மறைகளை ஸ்ரீ பைரவராக இருந்து அவற்றை அழித்து விடுகிறீர்கள். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி புரிகிறீர்கள். தாயே, எங்களின் வலது மூலாதாரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் அவரின் பணிவையும் அவரின் ஞானத்தையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசரை போன்று சரணடைதல் அவரின் அர்ப்பணிப்பும் எங்களுக்குள் ஒவ்வொரு செல்களிலும் நிலைநிறுத்துங்கள். தெய்வீகத்தை பற்றிய தெய்வீக அறிவை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள்.
எங்களின் வலது மூலாதார சக்கரம் மேம்படும் பொழுது வலது நாடி மேம்படுத்தப்படுகிறது. எங்களின் அகங்காரம் தங்கள் அருளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தயவு செய்து எங்களின் வலது மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தி மேம்படுத்துங்கள். எப்பொழுதும் நாங்கள் தங்களின் அன்பை உணர்ந்தவர்களாக இருக்க எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது வலது மூலாதார சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தின் 4வது இதழ் மீது கவனத்தை செலுத்துவோம். 4வது இதழ் மேல் நோக்கி இருக்கிறது. கவனத்தை நமது அந்த 4வது இதழ் மீது வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தவறான எண்ண ஓட்டங்களை அகற்றிவிட்டு எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்று முழுமையான அச்சமின்றி இருக்கும் குணத்தை தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு உயிரணுவிலும் தங்களின் தெய்வீக அன்பின் அமிர்தம் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எங்களு ஆத்மாவை உணர்ந்து தூய விருப்பத்துடன் தங்களை நோக்கிய தியானத்தில் எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பி இருக்கட்டும். அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் தெய்வீக குணங்கள் அனைத்தும் எங்களுக்குள்
நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று தூய்மையானவர்களாக இருக்கவும் தூய விருப்பத்துடன் தங்களை நோக்கி பிரார்த்திக்கிறோம். தாயே, எங்களுக்கு பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர வைத்திடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரை போன்ற பக்தியும் சரணடைதலையும் நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் தங்களின் அன்பை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் அன்பானவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் நாங்கள் மாட்சிமை கொண்டவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः
कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாத்திடுபவர் தாங்களாவீர். எங்களது சொல், செயல் மற்றும் எண்ணம் என அனைத்திலும் இருப்பவரும் தாங்களே. எங்களுக்குள் உண்மையையும் அதை உணர்கின்ற உணர்வையும் பேரின்பத்தையும் தந்தருளுங்கள்.
தாயே, தங்கள் அருளாலும் அனுமதியோடும் எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி அவர் சகஸ்ராராவை அடைகின்ற அந்த நிலையை நாங்கள் உணர்கின்ற அளவிற்கு எங்களின் தியானத்தினுள் சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்தனை செய்வது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகள், தவறான எண்ண ஓட்டங்கள், சந்தேகங்கள், தற்பெருமைகள் அகற்றப்பட்டு தங்களின் தூய விருப்பம் மட்டும் எங்களுள் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறோம். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானம் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் நிரம்பி இருக்கட்டும். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அனைத்து கவனங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் புத்தி, மனம், இதயம், கவனம் என அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் சித்தத்தை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் எங்களின் தியானத்தினுள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள் அம்மா எங்களை. கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். நமது தியானத்தில் நாம் நிர்விச்சாரா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலைக்கு போவதற்கு அன்னையிடம் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த நிர்விகல்பா நிலை கிடைக்கும். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்தில் நாம் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளையும் அமைதியையும் ஒருமித்த கவனத்தையும் அன்னையின் அருளால் உணர்ந்திருக்கிறோம். அதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்கும் பொழுது இன்னும் அந்த ஆழமான நிலையை நாம் அடைய முடியும். நமது கவனத்தை ஒரு நிலைப்படுத்தி அன்னையின் சொற்பொழிவை நாம் கேட்டு உள்வாங்குவோம். Close the door, I think. That's all. Yeah. I'm happy that you all were meditating here and were trying to develop your depth. You all have depth, a very deep personality within yourself. But we have to touch that. That's very important. Because you see, we sing, have music, that's a very good thing. We enjoy each other's company also is very good. And that's a nice thing. But we have to enjoy our own company also. By meditating, going within yourself. Now, what is the use? One may ask, Mother, now we have got realization, we have a nice life, we are enjoying ourselves, we are doing so well. The deeper you go, the deeper you touch the essences of all the things, like all the elements. When you had finished your meditation, you saw how the rain fell down, how the rain came suddenly. So rain has felt your depth, or you have felt the depth of rain. Now you know that if you light one little candle and put your finger towards it, with my photograph there, it acts, it reacts, and it gives you a flame which burns, sometimes gives you smoke, sometimes it gallops. So you have noticed that there's a reaction even in the fire. So all elements have got an effect if a saint wants to have an effect. But first of all, you must reach your own essences. Once you reach your own essences, then you reach the essences of all the elements. And then you can handle all the elements as you like, or you can order them as you like. First, they will act, expressing that they have been touched. Like today, the rain came pouring down. Then later on, you can command, and you can ask the rain to come. To work out many things of that kind, we have to be deep. We have to go much deeper within ourselves to touch our essences. That is, you know very well that all our chakras are made out of these essences. And when we go deep into ourselves, what we find that we can touch the elements very well. But while doing so, actually we move horizontally. When we start moving horizontally, at the core of it, we find that there are these essences placed. And these essences then start exciting the essences across. Like in the radio, you have seen there's ether. Now, when you speak on one side of the radio, it gets completely manifested in the essence of the ether, and then everybody can hear it. Now, when
You people just give a bandhan, sometimes you find that you have communicated with another person. But that's only the essence of the ether, or we can say the settler of the settlest. People have only gone onto the settler side, we can say, by science, but you go to the settler side, and that settler side gives you all these effects. Now you have seen also that in some of the photographs, suddenly you find light coming out of my hand, or there's somebody shown us with a light, somebody's from the head, the light is coming. You have seen all this. This is done also by the same method, but here the deities like Vishnu Maya works out. She's very active, she works it out, she does all these things. And you know that also, that when they gave me once a beautiful crown in Switzerland, in the sky, they got the photograph of the same, very beautifully done. The crown was there, Fatima's crown, my face, my eyes, and everything so clearly. All this is done by Vishnu Maya. So, all the essences are working out for you, as well as all the deities are working out for you. They are very anxious that these things should be done, and you are the channels for them to work it out. Now, for example, as I told you the other day, if you don't keep yourself all right, a simple thing I told you to put in the nose some ghee. It's a very simple thing, but that helps me a lot, because that helps my Vishuddhi. But if you don't do it, I suck in any case. Whatever problems you have, I suck in. I suck in the problem of Sahajogis, also the problem of the city where I am, also the problem of the country where I am, maybe of the whole universe. But my horizontal movement is quite large and is very subtle, and I do it quietly. But you must also understand that you can do a lot by your horizontal movement. By horizontal movement, what happens? That you start meditating on a particular subject, which is a very bothersome subject and which is for the destructive of humanity. Anything, you just put your attention to it and meditate. If you are that deep, that means if your caliber has improved to that extent, you will immediately put an effect on that. Immediately you will see there will be a change. There will be something happening in that direction. This is your power, which you have to actually develop. So we have to meditate, and by meditation we develop that strength within us. So automatically we start solving the problem. Like our anti-Negro up to that point, the way we are strong inside, they grow outside to help so many things which are to be helped. Now you see that people are realizing that the world is in a great mess, and there are lots of problems that have come through materialism, through wrong thinking, through emotional thinking, through stupidity, we can say. We have no time for all this. What we have to do is to develop ourselves deeper and deeper and deeper, so that on horizontal plane also we are effective. Sahaja Yoga, first of all, is for personal improvement, is for the inner improvement as far as the personal side is concerned. Means your intelligence must improve, your temperament must improve, your heart must clear out, your feelings must be all right, then you should, your health should be all right, then your relationship with others should be all right, your ego should go away, your superego should go away. All these things are there. But this only helps a personality, just a personality that is very limited, that is yourself. But now this personality can become an instrument if you can develop that depth within yourself. But normally what happens, people are very much still worried about themselves, say about their wives, about their children, about their husbands or their household or this and that.
These are not important things because we have to be those instruments which are what you call them like pilotless bombs. We have to develop that depth within us. That depth is possible, and you can really cure many problems of your country if you could just meditate on that. Now, for today, I had actually sucked in most of the problems which I felt were there in Canberra and later on in that conference and later on here. All these problems came into my understanding, I would say, and I was trying to work on them. My working style is different because I have very sharp and very effective instruments. But I have to pay attention to it, and I a little bit suffer also. Doesn't matter. Now for you also, it is important that you also develop those deeper feelings within you, deeper sense within you. But mostly people are very superficial type. They just think about their body, their impressions, how they carry themselves. At the most they think they have to be very legal-minded, or we have to be at the most not drinking, not smoking, and all these things are achieved and we have achieved everything. But I think that is not so. And second point is that we think that if we love each other, if we love mother, that is the end of everything. It's not true also. Because your love for me is there, no doubt, and it should be intense, it should be deeper. But the deeper you go into that love, then you will be surprised how you receive a special quality of correcting the things that are wrong around you. Gradually that quality improves. For example, a surgery goes to anybody's house. That house must become auspicious. But such a surgery must have a good heart. If the heart is not good, in the heart there is still anger, passion, lust, greed, then such a heart won't affect. But a person who has purified himself, if he goes into any family, any household, any society, the whole change will take place. The circumstances will change. Things that do not work out will start working out immediately. Like they said, Mother, as soon as you sent from this Sunday, everything started working out as far as the television is concerned and radio is concerned. I didn't do anything, in a way. But that should happen with you also. Wherever a saint goes, things are changing. You have to be a saint. And a saintly person has a very deep understanding of another person. And this is what it is lacking. We don't have that deep understanding for each other. Then even if you have for some of your own friends, or maybe in the same ashram that you are staying and all that, but it should deepen much more. It should go further and further. Now even if you think of me, it works out. It's the other way around also. But first of all, the meditative process should be increased. We all must meditate. That is very important. Meditate sincerely. Not just because we have to meditate, but because we have to be deep, we have to grow within, to express our great powers of divine love, to correct so many things, which you can do very easily. I know you all can do it. There's no need to have big degrees for that, big education for that. Nothing is needed. What is needed is a deep feeling of love for the whole universe. And that changes. All destructive forces change their course, and
it is then for the constructive force. But on the whole, that works out much faster if you all do that meditation with sincerity, with intensity, with understanding. Alright? May God bless you. It is much more than our music, much more than my lectures or anything that we have to do. And now the course has to change. I am sure you people will take to the new course. May God bless you for that. Have you got any questions? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருக்கும் தாங்கள் எங்களின் இதயத்திலும் கவனத்திலும் மூளையிலும் நின்று எங்களை செயல்படுத்துங்களம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.